Assalamu alaikum. Welcome to my channel Mom's Kitchen Sri Lanka. I hope you are doing well. I am Shihara. இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி வந்து ஃப்ரைட் சிக்கன். இந்த ஃப்ரைட் சிக்கன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நான் இதை செய்திருக்கேன். இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேயில் தான் இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யலாம்ன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாகவும் எவ்வளோ இதாகவும் வந்திருக்குன்னு சொல்லி. இது நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் இருக்குது. இதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து டிஃப்ரெண்ட் வேயில் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் கட்டாயம் இதில் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி கொள்ளுங்கள். அதுக்கு முதல்ல என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மாம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்கா எங்கள் சேனலில். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்படி நீங்கள் தை பார்ட்ஸ் இருக்கிற சிக்கனை பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தை பார்ட்ஸ் இருக்கிற சிக்கனை எடுத்து நான் இதை கட் பண்ணி அதில் 4 லெக்ஸையும் மற்ற பீஸையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்படியான பார்ட்ஸில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது 1 கிலோ சிக்கன் நான் எடுத்தது. இப்போ இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம இதுக்குள்ளே வந்து கர்ட் வந்து சேர்க்க போகிறோம். கர்டை வந்து சேர்த்து கொஞ்சம் மெரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து அதுக்குரிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம மெரினேட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ நான் வந்து கர்டை நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கர்டை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துக்கொள்ள ஸ்பைசஸ் சேர்த்துக்கொள்ள போகிறோம். ரெட் சில்லி பவுடர் தேவைன்னு சொன்னால் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். குழம்பு மிளகாத்தூள் அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நான் வினிகரும் சேர்த்துக்கொள்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வினிகரும் சேர்த்து நல்லா சால்ட்டும் சேர்த்துக்கொள்ளுங்கள். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். லைமும் சேர்த்துக்கொள்ளுங்கள். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் 1 ஹவர் வச்சுக்கொள்ளுங்க. வச்சதுக்கு பிறகு இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி இப்போ லைமை நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் 1/2 லைம் லெமன் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து நீங்கள் இதில் புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி எல்லாத்தையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதை நம்ம வந்து 1 ஹவர் வந்து நம்ம மெரினேட் பண்ண வைப்போம். வச்சதுக்கு பிறகு நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் எல்லாம் நல்லா படுற மாதிரி நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி கொள்ளுங்க. இப்போ நான் வந்து பேன் எடுத்துக்கொள்கிறேன். பேனில் வந்து நான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்துட்டு இப்போ நீங்கள் மெரினேட் பண்ணின சிக்கன் எல்லாம் இதில் நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ப்ளேஸ் பண்ணி இது ஒவ்வொன்றுலேயே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்ததுக்கு பிறகு இப்போ நம்ம இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண விடுவோம். கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் ஃப்ரை பண்ண விடுவோம். இதுக்கு மேலே நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சத்தை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. அது நல்ல கலரையும் கொடுக்கும். இப்போ நம்ம ஸ்பைஸியாக செய்கிறதுக்குன்னு சொன்னால் இப்போ நீங்கள் அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணினா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொள்ளுங்க. கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸை நான் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஸ்ப்ரிங்கிள் பண்ணினதுக்கு பிறகு மற்ற சைடு நீங்கள் இதை மாற்றிட்டு மற்ற சைட்லேயும் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொள்ளலாம். இப்படி நீங்கள் மாற்றி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் நீங்கள் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த ஆயிலில் வந்து நல்லா இந்த சிக்கன் வந்து ஃப்ரை ஆகணும். இப்போ நான் ஆனியன்லாம் கொள்ள போகிறேன். இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு பிறகு மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம சேர்ப்போம். இப்போ நல்லா இதில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ மிச்ச இன்க்ரீடியன்ஸை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா ஃப்ரை பண்ண விட்டுட்டு இப்போ வந்து நான் இந்த மெரினேட் பண்ணியிருந்த பேலன்ஸாக இருந்த அந்த இதுலேயும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ தான் இதில் நல்லா அந்த ஜூஸியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும்.
தென் மற்ற பக்கம் மாற்றி எடுத்துக்கொள்ளுங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். மற்ற சைடில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டா நல்லா. இல்லாட்டி நீங்கள் டங்கை வச்சு நீங்கள் உங்களுக்கு இப்படி சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம்னு சொன்னால், ஹார்டாக இருந்துன்னு சொன்னால் நீங்கள் டங்கை ஒன்றை வச்சு நீங்கள் அதில் நீங்கள் அதை மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ண விட்டால் தான் நல்லா உள்ளுக்கு நல்ல பச்சை இல்லாமல் ரோ இல்லாமல் கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும். இப்போ வந்து நான் டொமேட்டோவை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். 2 டொமேட்டோ வந்து சாப் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 3 சில்லி எடுத்துக்கொள்ளுங்க. பெரிய ஒரு 1 ஆனியன் எடுத்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து கறி லீவ்ஸையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ ஆயில் வந்து நல்லா வத்திருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதில் தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்ளுங்க. இதிலே வச்சு நம்ம இதை குக் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த டொமேட்டோவெல்லாம் இதில் நல்லா வதங்கி வரும். இதெல்லாம் சாஃப்டாகி இதில் ஜூஸியாக இருக்கும். எல்லாம் வந்து இப்போ செட் ஆகும் வரைக்கும் நம்ம இதை நல்லா மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இந்த டொமேட்டோவெல்லாம் நல்லா சாஃப்டாகட்டும். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ண விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு இப்படி நீங்கள் கொஞ்சம் ஃப்ரை பண்ண விடுங்க. இப்போ ஆனியன் எல்லாம் நல்லா இந்த ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை ஆக விடுவோம். இப்போ நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். அவங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் கொரியண்டர் லீவ்ஸும் நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். நான் கொரியண்டர் லீவுக்கு பதிலாக தான் நான் கறி லீவ்ஸ் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. சால்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதில் நல்லா இது ஃப்ரை ஆகட்டும். இதில் நல்லா இது ஃப்ரை ஆகி நல்லா ஜூஸியாக இதில் எல்லாம் இந்த டொமேட்டோட இதெல்லாம் நல்லா இதில் இறங்கி இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த வேயில நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ இதில் நம்ம லைமையும் கொஞ்சம் இதில் வந்து ஸ்க்யூஸ் பண்ணி போட்டுக்கொள்ளலாம். நான் லைமையும் நான் இதில் சேர்த்துக்கொண்டேன். இப்போ இந்த ஆயிலெல்லாம் இதில் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி நல்லா இதோட ஒரு இதை கொடுக்கும். நீங்கள் வளமையாக நீங்கள் ஃப்ரை பண்ணுறதை விட இப்படியா நீங்கள் செய்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களோட பசங்களும் இதை நீங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. கிரேவி பிடிக்காதவங்க பிள்ளைகளுக்கு இப்படி நீங்கள் செய்து கொடுக்கலாம். இப்படி கொஞ்சம் ஃப்ரை பண்ண விடுங்க. மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்ளுங்க. தேவைன்னு சொன்னால் நீங்கள் டொமேட்டோ சாஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். சாய் சாஸும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒரு இதில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் டொமேட்டோ சாஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி சாய் சாஸையும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம்.
இப்போ அது வந்து கடைசியில் முடிகிற டைமுக்கு வந்துட்டு இப்போ நான் எல்லாத்தையும் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்படி தான் வரும். அதுக்கு மேலே நீங்கள் லைமை இன்னும் கொஞ்சம் லைமை நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணி இதை நீங்கள் ரைஸில் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணினா எப்படி வந்திருக்கின்றதை பார்ப்போம். ஹாட்டாக இருக்குது, கொஞ்சம் பார்ப்போம் டேஸ்ட் பண்ணி. நல்ல ஜூஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. பார்த்திங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனாகவும் நல்ல இதாகவும் வந்திருக்கு. நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் ஒன்று போடுங்க எப்படி வந்திருக்கின்றதை. இதை நான் உள்ளுக்கு எப்படி வந்திருக்கின்றதை பார்ப்போம். நல்ல ஜூஸியாகவும் நல்ல இதாகவும் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா விளங்கும். ரோ இல்லாமல் நல்லா குக்காகி வந்திருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. இதில் ரைஸில் நம்ம உங்களோட பசங்க வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரே விதமாக நீங்கள் ட்ரை பண்ணாமல் டிஃப்ரெண்ட் வேயில் நீங்கள் சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் செய்துட்டு நீங்கள் எப்படி வந்திருந்ததை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மாம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்கா இன்னொரு புதுவிதமான ரெசிபியோடு நம்ம சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய்.